வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்ஸ்டாகிராம் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட். நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட இன்ஸ்டாகிராம் டிஎம்ல பேசுறீங்க இல்லையா? அந்த மெசேஜ் எல்லாம் உண்மையிலே பிரைவேட்டா, அதாவது தனிப்பட்டதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது உங்க பிரைவசிய எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பர்சனலா ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. ஆனா அத நீங்க 2 பேர் மட்டும் இல்லாம வேற யாரோ ஒருத்தர் படிக்கிறாங்கன்னு திடீர்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும் இல்லையா? இப்போ கேள்வி இதுதான். உங்க இன்ஸ்டாகிராம் டிஎம் உண்மையிலேயே அந்த அளவுக்கு சேஃபா? அந்த நம்பிக்கையில தான் ஒரு பெரிய ஓட்ட விழப்போகுது. ஏன்னா மே 2026ல இருந்து உங்க மெசேஜ்களோட பிரைவசி கணிசமா குறைய போகுது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இனிமே அது அவ்ளோ பிரைவேட்டா இருக்காது. சரி, அப்போ என்னதான் நடக்க போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் தன்னோட மெசேஜிங் சிஸ்டம்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு அம்சத்தை நீக்க போறாங்க. அது என்ன மாற்றம்னு இப்ப பாப்போம். இந்த தேதிய நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மே 8, 2026 அன்னைக்கு தான் மெட்டாவோட இன்ஸ்டாகிராம் அவங்களோட டைரக்ட் மெசேஜஸ்ல இருந்து ஒரு பெரிய விஷயத்த, அதாவது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை அதிகாரப்பூர்வமா தூக்க போறாங்க. சரி, நான் இப்போ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொன்னேன் இல்லையா? அதுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மொத்த பிரச்சனைக்கும் அதுதான் மையப்புள்ளி. வாங்க அது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், ஷார்ட்டா E2EE அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான பாதுகாப்பு முறை. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அனுப்புற மெசேஜ் ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி மாறிடும். அதை அனுப்புற நீங்களும் வாங்குற அவங்களும் மட்டும்தான் படிக்க முடியும். நடுவுல இருக்கிற இன்ஸ்டாகிராம் நினைச்சா கூட அந்த மெசேஜ்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்க்க முடியாது. அவ்ளோ சேஃப். இன்னும் சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. E2EE இருக்கிறது ஒரு பூட்டு போட்ட பெட்டி மாதிரி. அந்த பெட்டியோட சாவி உங்ககிட்டயும் உங்க ஃப்ரெண்டு கிட்டயும் மட்டும்தான் இருக்கும். நடுவுல வர போஸ்ட்மேனால அந்த பெட்டியை டெலிவர் மட்டும்தான் பண்ண முடியும். உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த E2EE இல்லனா அது ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி. போஸ்ட்மேன் அதை டெலிவர் பண்ணலாம், ஆனா அதே சமயம் அதுல என்ன எழுதியிருக்குனோ அவரால படிக்க முடியும். வித்தியாசம் புரியுது இல்லையா? சரி, இவ்ளோ பாதுகாப்பான ஒரு அம்சத்தை எதுக்கு இன்ஸ்டாகிராம் தூக்கணும்? இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். இந்த முடிவுக்கான காரணமா மெட்டா சொல்ற 3 முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். காரணம், ரொம்ப கம்மியான யூசர்ஸ் தான் இந்த இன்கிரிப்ஷன் ஆப்ஷனையே யூஸ் பண்றாங்களாம். 2வது, சேஃப்டி மற்றும் சட்ட ஒழுங்கு. அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரஷர் வருதான். இந்த மாதிரி என்கிரிப்ஷன் இருக்கிறதுனால குழந்தைங்க சம்பந்தப்பட்ட குற்றங்கள், தீவிரவாத மாதிரியான சட்டவிரோத செயல்களை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. 3வது மற்றும் முக்கியமான காரணம், டேட்டா மற்றும் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்கிரிப்ஷன் இல்லனா யூசர் டேட்டாவை வச்சு அவங்களால விளம்பரங்களை இன்னும் டார்கெட் பண்ணி காட்ட முடியும். புதுசா வர AI ஃபீச்சர்ஸையும் நல்லா டெவலப் பண்ண முடியும். பிசினஸ் சிம்பிள். சோ இங்கதான் நாம ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள வரோம். ஒரு பக்கம் பிரைவசி, இன்னொரு பக்கம் சேஃப்டி. அதாவது நமக்கு தனிப்பட்ட உரையாடலுக்கான உரிமை முக்கியமா, இல்ல ஒரு பாதுகாப்பான தளம் முக்கியமா? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் இது. இப்ப பிரைவசி சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? இனிமே மெட்டா உங்க மெசேஜ்களை படிக்க முடியும், உங்க டேட்டாவை அவங்க தப்பா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை ஹேக் ஆச்சுன்னா பெரிய ஆபத்துன்னு வார்ன் பண்றாங்க. ஆனா மெட்டா சைட்ல என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, என்கிரிப்ஷன் இல்லைன்னா தப்பான ஆபத்தான கான்டென்ட்டை ஈஸியா கண்டுபிடிக்கலாம், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்தலாம், போலீஸ்க்கும் சட்டத்துக்கும் உதவலாம் சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி தான். இது பிரைவசில இருந்து கண்ட்ரோல் மற்றும் சேஃப்டிக்கு மாறுற ஒரு பெரிய ஷிஃப்ட். அதாவது உங்க சுதந்திரத்தை விட அவங்க கட்டுப்பாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் கேட்டாச்சு. இப்ப ஒரு யூசரா நாம என்ன செய்யறது? நம்ம பிரைவசிய நாமளே பாதுகாக்க சில வழிகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சில சிம்பிள் டிப்ஸ். முதல்ல, இது ஒரு கோல்டன் ரூல் மாதிரி. ரொம்ப சென்சிட்டிவான பர்சனல் விஷயங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் இதையெல்லாம் இனிமே இன்ஸ்டாகிராம் டிஎம்ல ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. 2வது, உண்மையிலேயே பிரைவசிய பேசணும்னா வாட்ஸ்ஆப் அல்லது சிக்னல் மாதிரி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இன்னும் இருக்கிற ஆப்ஸை யூஸ் பண்ணுங்க. கடைசியா, இந்த மாற்றம் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சாட்ஸ் ஏதாவது இருந்தா அதை பேக்கப் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. கடைசியா இந்த மொத்த விவாதத்தோட மையமான கேள்விக்கு வருவோம். இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். உங்களுக்கு எது முக்கியம்? யாருமே எட்டி பார்க்க முடியாத ஒரு பர்சனல் கான்வர்சேஷனா, இல்ல தப்பான விஷயங்கள் நடக்காம பாதுகாக்கப்படுற ஒரு ஆன்லைன் தளமா? இதுக்கு உங்க பதில் என்ன? யோசிச்சு பாருங்க.